அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி கோகுலாஷ்டமிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் 9வது இடத்துல அமர்ந்து இருக்காரு. பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விலக்குவது நல்லது. சந்திரன் தொழிலுக்கு நன்மையே தருவார். வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை நீங்க பெருக்குவீங்க. செவ்வாய் 6, 7ஆம் இடத்துல இருப்பதால மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வகையில வருத்தங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல பிடிவாதங்களை காட்டாதீங்க. புதன் 8, 9ஆம் இடத்துல இருக்காரு. துணிந்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்து முடிப்பீங்க. காதல்ல வெற்றி ஏற்படும். லாட்டரி பந்தயங்கள் சாதகமாக இருக்காது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மேலதிகாரிகளின் அனுசரணை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மருத்துவ செலவுகள் கைமீறி போகும். சுக்கிரன் 9, 10ஆம் இடத்துல இருக்காரு. சுயநலமாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. தேடி வரும் வாய்ப்பை கை நழுவ விடாதீங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. வீண் மனக்கவலை அகலும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பங்கு சந்தை ஏற்றமாக இருக்கு. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது. கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகும். குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்க நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு, செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் பல வகையில் மாற்றங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். பண வரத்து அதிகரிக்கும். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்க தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு உங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்குது. வேலை கூட உங்களுக்கு சுலபமாக முடியும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக உங்களுக்கு முடியக்கூடியதாக சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடுகள் நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களில் லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். கருத்து வேற்றுமை குறையும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையிடம் காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு. மற்றவர்களுடன் இருந்து கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களின் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கியிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது தெம்பு உற்சாகம் கூடும். வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும். சிலருக்கு பெரிய எடுத்த பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலம் பூரண உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஆணையிடும் அதிகார பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படலாம். மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். சுப காரியங்கள் நடைபெறும். வெற்றிகளை குவிக்கும். விழிப்புணர்வு செயல்பட்டால் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம். உங்களுடைய புத்திய தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே
அதிக மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வாரம் மிக சிறந்த பலன்கள் உழைப்பின் மூலம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவு அடைவாங்க. குடும்பத்தில் விருப்பங்கள் போன்ற மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். திருமணம் நிகழ்ச்சிகள் நடைபெறும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு இந்த பாக்கியம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எதிரிகளின் பலன் குறையக்கூடியதாக இருக்கு. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. மன அழுத்தம் குறையும். சிந்தனைகளில் தெளிவு உண்டாகக்கூடியதாக சொல்லப்படுது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். திருமணமாகாதவர் பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சி மேற்கொண்டு சுகமான சுற்றுலா பயணங்கள் மனதில் மகிழ்ச்சியை பொங்கும். வாகன வசதிகள் மேம்படும். அந்தஸ்து உயரும். உடன்பிறப்புகளின் மூலம் உங்களுக்கு எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும். அன்னையின் அன்பு, அரவணைப்பு மற்றும் உதவிகள் ஆதரவாக உங்களுக்கு இருக்கு. சிலர் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். அரசு ஊழியர்களுக்கு கட்டளை இடுபடியாக அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. நவ நாகரிக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்ச்சியோடு உங்களுடைய உறவுகள் வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு. புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். பெரிய மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு பயணங்களால் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஆசைகளை பெற்றுத்தரும். உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகக்கூடியதாக இருக்குது. புத்திசாலிகளின் நட்பை நீங்கள் பெற்று பலனடையக்கூடிய ஒரு காலகட்டம். பரிகாரமாக நீங்கள் முருகப்பெருமான வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களை பற்றி விமர்சித்தாலும் அவதூறாக பேசினாலும் பொறுமையாக இருப்பது நல்லது. தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அவர்கள் மூலம் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்படும் கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். பண வரவு உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது. பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பிறந்து வீட்டு உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். புகுந்த வீட்டின் பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.